ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆயுத பூஜை. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணுற விளாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஆயுத பூஜை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொண்டாடி இருப்பீங்க, இல்லை கொண்டாடிட்டு இருப்பீங்க. கம்பெனி அந்த மாதிரி மற்ற தொழில் நிறுவனங்கள் அப்படி எல்லாமே காலையிலே கொண்டாடி இருப்பாங்க மோஸ்ட்லி. அப்புறம் இப்போ நம்ம கடைகள் வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சாயங்காலத்துக்கு மேலே கொண்டாடி இருப்பீங்க. ஓகேங்களா? அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம கடையில் பாருங்கள், எல்லாமே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு வாழை மரம் பொரியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஆயுத பூஜையை வேறு லெவலில் கொண்டாடலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க போய் பர்ச்சேசிங் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பர்ச்சேசிங்காக வந்தாச்சு. பின்னாடியில் பாருங்கள் பழக்கடை, வாழை மரக்கடை எல்லாமே வேறு லெவலில் வைபாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி பாருங்கள் பஸ்ஸுக்கு வண்டி வாகனங்களுக்குலாம் பாருங்களேன் வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணி மாலையெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வாழை கன்று பர்ச்சேசிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம இங்கே பழம் வாங்கிட்டுருக்கோம். இங்கே நம்ம ஏரியா கருமாரியம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பார்த்திங்கன்னா டெக்கரேஷனு ஃபுல்லாக லைட் செட்டிங்கு கொலு எல்லாமே வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அப்படியே கொலு பார்க்குறதுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள் ஏகப்பட்ட சிலைகள், கொலு சிலைகள். ஆரம்பத்தில் பெரிய விநாயகர் சிலையிலேருந்து 9 படிகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொலு சிலைகள் தான். அது போக முளைப்பாரி அது மாதிரி சூப்பராக கொலு வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே பாருங்கள் சூப்பராக பிரமிப்பாக இருக்குது. 9 நாள் நவராத்திரி 9 நாளுமே பார்த்திங்கன்னா இந்த கொலுவுக்கு டெய்லியும் பூஜை பண்ணி பிரசாதம் எல்லாமே வழங்குறாங்க. ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது. வாழைக்கன்று வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பொரி அப்புறம் தேங்காய் மற்ற இதர பொருட்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பர்ச்சேசிங் முடிஞ்சது. பாருங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வாழைக்கன்றுலேருந்து ஒரு பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள் நம்ம வரக்குள்ள நம்ம தம்பி பட்டையெல்லாம் போட்டு சும்மா கடையை வேறு லெவலில் ரெடி பண்ணிட்டான். இப்போ மாந்தலை ஒர்க்கிங் போயிட்டுருக்கு. அதாவது மாந்தலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி மோனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மோனிஸே ஆயிக்கமே சத்யா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு மாலை போட்டு அப்புறம் பொட்டு எல்லாம் வச்சு நீட்டாக வாழை மரம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பூஜை ஷார்ட்ஸை பார்த்துட்டு அடுத்து என்னென்னு பார்ப்போம். ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாமி வச்சுருக்கோம். நம்ம தொழிலுக்கு தேவையான ஆயுதம்லாம் வச்சுருக்கோம். பாருங்கள் எல்லா பொருளும் வச்சுருக்கோம். முக்கியமான பொருட்கள் ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் மீட்ரு, அப்புறம் ரிமோட்ஸு, நம்ம எல்லாமே நம்ம கடைகளில் இருக்கிற எல்லாமே நம்ம தொழிலுக்கு தேவையான ஆயுதங்கள் தான். அதில் நம்ம கொஞ்சம் பொருட்கள் மட்டும் இங்கே சாமிக்கிட்ட வச்சு கிடச்சிருக்கோம். சாமிக்கிட்ட வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டோம். பழங்கள் மற்றும் அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல், பொரி கடலை, கேசரி எல்லாமே இருக்குது. ஓகே, சூப்பராக நம்ம பூஜை பண்ணியாச்சு. பூஜை பண்ண ஷார்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஓகே, இங்கே நம்ம ஐஸ் பாப்பா பாருங்கள் பிரசாதம் சாப்பிட்ருக்கா. நம்ம ஐஸ் பார்த்தீங்கன்னா பிரசாதம், அதாவது கேசரி, சுண்டல், பொரி சாப்பிட்ருக்கா. எப்படி இருக்கு ஐஸ்? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஓகே, சாப்பிடு. நெக்ஸ்ட்டு நம்ம மோனிஸ் சாப்பிட்ருக்காரு. எப்படி இருக்குது மோனிஸ்? உனக்கு என்ன பிடிக்குது? ஓகே, கேசரி, சுண்டல். ஓகே, ஆயுத பூஜை எப்படி வேற லெவலா? ஓகே, எல்லாத்துக்குமே பிரசாதம் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்மளும் பார்த்தீங்கன்னா பிரசாதத்தை தட்டில் போட்டு ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயுத பூஜை பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம கடையிலையாக இருக்கட்டும், நம்ம ரிலேஷன் வீட்டில் குழு வச்சுருந்தாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் போய் நல்லா சாமியில் கும்பிட்டு சூப்பராக நம்ம செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயுமே ரெடி பண்ணியாச்சு. ஆயுத பூஜை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிலுக்கான ஆயுதங்களுக்கு எல்லாமே பூஜை பண்ணி நம்ம சாமி கும்பிட்றது ஆயுத பூஜையோட ஒரு அர்த்தம். அதே மாதிரி இப்போ நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், வீட்டில் எல்லாத்துக்குமே பாருங்கள் பொட்டு திருநீர் எல்லாமே நீட்டாக வச்சாச்சு. வச்சுட்டு இங்கேயும் நம்ம எப்பயுமே வழக்கமாக நம்ம சாமி கும்பிடுவோம். வீட்டில் நம்ம எதுக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி தாய்க்காக, அதாவது கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தாய்க்காக
நம்ம புக்குக்கு எல்லாத்துக்குமே நம்ம படிக்கிற புக்கெல்லாம் பார்த்தீங்களா நீட்டாக பட்டையை போட்டு சூப்பராக வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டாக பட்டையை போட்டு நம்ம சூப்பராக வந்து சாமி கும்பிட போகிறோம். அதுக்காக பாருங்க வாழை மரம் எல்லாமே வச்சு சாமிக்கு எல்லாமே பட்டை பூ மாலையெல்லாம் போட்டு பொரிகடலை எல்லாமே வச்சு ப்ராப்பராக வந்து நம்ம சாமி கும்பிட்றோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கும்பிடுவாங்க வீட்டில். அதே மாதிரி நாளைக்கு விஜயதசமி அங்கே அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த நோட்டு புக்ஸ் எல்லாமே வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ குழந்தைங்களை வந்து முதல்ல வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நாளைக்கு விஜயதசமி அன்னைக்கு வந்து ஆரம்பித்தா வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கிறனால அந்த அன்னைக்கு மாதிரி பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க. நீங்கள் இன்னைக்கு கும்பிட்டீங்களா, ஆயுத பூஜை அன்னைக்கு கும்பிட்டீங்களா, இல்லை விஜயதசமி அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டீங்களா, அதே மாதிரி இந்த புக்குக்கெல்லாம் பட்டையை போட்டு கும்பிடுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நான் எல்லாத்துக்கும் பட்டை தண்ணீர் போடுறேன். நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் சாமி கும்பிட போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு. ஓகே, இங்கேயே புக்கு, நம்மளோட மைக்கு, நம்மளோட ஆயுதங்கள் மைக்கு, அதுக்கும் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. ஓகே, நீங்களும் டிஜிட்டலாக சாமி கும்பிட்டுங்க.